Hi everyone, welcome to I2I. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து என்னன்னா நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் ஃபிசிக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் சால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் ஸ்லைடில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். இப்போ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அட்ராக்ஷன் ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து ரிப்பல்ஷன் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு ரிப்பல்ஷன் ஷோ பண்ணும். இப்போ வந்து நம்ம சார்ஜ் வந்து மெஷர் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலும். அதுக்கப்புறம் அது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் சி வச்சு. இப்போ ஸ்மாலஸ்ட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான். இப்போ 1 எலக்ட்ரான் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10⁻⁻19 கூலும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட். இப்போ கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாச்சும் மெட்டல் ராட் இருக்குது. இப்போ மெட்டல் ராட் என்னது நம்மளுக்கு கண்டக்டரில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மோஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா கரண்ட் வந்து நம்மளுக்கு அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு dq by dt. ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ கரண்ட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் அதை ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி இது பண்ணுவோன்னா ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. ஸோ எலக்ட்ரான் எந்த சைடு ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆம்பியர் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் வந்து ஏ. இப்போ வந்து ஆம்பியர் வந்து வெரி லாங் இது மெஷர் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ ஆம்பியர், மில்லி ஆம்பியர்னு இருக்கும். இப்போ மில்லி ஆம்பியர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ ஆம்பியர், அதுக்கப்புறம் 10⁻⁻6 ஆம்பியர். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆம்பியர் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து கொஷின்ஸில் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு கிவன் என்னென்ன. ஸோ கரண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 10 hours. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q by T. ஓகேங்களா? இப்போ எனக்கு சார்ஜ் தான் வேணும். இப்போ சார்ஜ்னா வேணும்னா என்ன பண்ணலாம்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ டைம். இப்போ வந்து நம்ம எப்பவுமே எல்லா வேல்யூ வந்து SI யூனிட்ல தான் போடுவோம். இப்போ ஹார்ஸ் இருக்கு, நம்ம செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10 into 60 into 60. இப்போ எனக்கு இது என்ன வரும்னா செகண்ட்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? அப்போ நான் இது வேல்யூ புட் பண்ணனா 0.2 into 10 into 60 into 60. இப்போ இதை கால்குலேட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா 10. இப்போ இந்த 10 கேன்சல். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 3600 into 2. இப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணணும்னு எனக்கு என்ன வரும்னா 7200 கூலும். ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வருது, டி ஆப்ஷன். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் ஒன் கொஸ்டின். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன் எழுதணும். ஸோ 0.5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்க T is equal to 2 hours. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் நம்மளுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் சேம் ஃபார்முலா I is equal to Q by T. ஸோ Q வேணும். ஸோ I into T. அகைன் நம்மளுக்கு வந்து SI யூனிட்டில் தான் எல்லா வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 2 into 6 into 6. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே வேல்யூ புட் பண்ணோம்னா 0.5 into 2 into 60 into 60. இப்போ 0.2 நான் எப்படி எழுதலான்னா 1/2. ஸோ இப்போ 1/2 நான் இங்கே எழுதுனேன்னா
1/2 into 2 next 60 and again 60. இப்போ இந்த 2 எனக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3600 கூலும். ஸோ ஆன்சர் என்னது நம்மளுக்கு இங்கே இந்த கொஷனுக்கு ஆன்சர் 3600 கூலும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகைன் கொஷின். ஓகே. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு இப்போ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 கூலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 மைக்ரோ ஆம்பியர். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னல மைக்ரோ ஆம்பியர் நம்ம என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ கன்வெர்ட் பண்ணோம்னா 25 into 10⁻³ ஆம்பியர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் எவ்வளோன்னு டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் என்ன ஆகும் நம்மளுக்கு இப்போ நான் ஃபார்முலா தெரியும் I is equal to Q/T. இப்போ T என்ன பண்ணலாம் நம்ம இப்படி போட்டுக்கலாமா Q/I. ஓகேங்களா. இப்போ 500 divided 25 into 10⁻³ ஓகேங்களா. இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டைம். ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அது மேலே போச்சுன்னா 20. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 20 டிவைட் பை 10⁻³ இப்போ -3 மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும் ப்ளஸில் வந்துடுமா. இப்போ 20,000 செகண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு 20,000 செகண்ட்ஸ். ஐ ஹோப் நீங்களும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு பாயிண்ட் இங்கே ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B. ஓகே. சம் சார்ஜஸ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து தனியாக நான் வந்து ஒரு யூனிட் சார்ஜ் வைக்கிறேன். ஓகேவா. பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் வைக்கிறேன். இந்த யூனிட் சார்ஜ் வந்து A பாயிண்ட்லேருந்து நான் B பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்ணும் ஒரு சர்டன் ஒர்க்கு வந்து நான் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ஷன் ஷோ பண்ணுமா. அப்போ நம்மளுக்கு வந்து சப்போஸ் இந்த Q சார்ஜ் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒன் திங் என்னன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சார்ஜ் மூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ சம் எனர்ஜி நம்ம வந்து கொடுக்கணும், சம் ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் Q சார்ஜ் வந்து A பாயிண்ட் டு B பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ அதுதான் நம்மளுக்கு பொட்டென்ஷியலா. அப்போ யூனிட் ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் W/Q. ஓகேங்களா. ஸோ பொட்டென்ஷியல் நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா V. ஓகேங்களா. இப்போ V வந்து என்னன்னா ஒர்க் டன் பை எவ்வளோ சார்ஜ். ஓகேங்களா. இது நம்ம என்ன பண்ணலாம் வோல்ட்னு எழுதலாமா. இது வந்து நம்ம ஜூல்ஸில் தான் கால்குலேட் பண்ணுவோம் சார்ஜ் கூலும்ல. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் இந்த மூவிங் யூனிட் சார்ஜ் ஒரு கூலும் சார்ஜை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறேனோ அதுதான் எனக்கு என்னதுன்னு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஒர்க் ஃபைண்ட் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க 20 கூலும் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் V is equal to work upon charge. இப்போ ஒர்க் நான் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ நம்ம எப்படி எழுதிடலாம் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வோல்ட் இன்டூ சார்ஜ். இப்போ 3 இன்டூ சார்ஜ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 கூலும். ஸோ இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம் 60. இப்போ 60 நம்ம வந்து ஒர்க் எதில் மெஷர் பண்ணுவோம் ஜூல். ஸோ 60 ஜூல். ஸோ ஆன்சர் என்ன C 60 ஜூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் வந்து நம்மளுக்கு வந்து வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நம்ம ஆம்பியர் வச்சு மெஷர் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம் Vன்னு எழுதலாமா. ஸோ V வோல்ட் மீட்டர்.
அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம என்னென்ன பண்ணலாம், ஆம்பியர் வச்சு பண்ணலாமா, ஏ. ஸோ ஏ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஸ்டின் அகைன் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த எக்ஸ்பிரஷன் கரெக்ட், ஸோ எந்த ஃபார்முலா கரெக்ட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, IS ஈக்குவல் டு Q/T. ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் வந்து Q/T. ஸோ கரெக்ட். ஓகே இந்த ஆப்ஷன் இது கரெக்ட். W இஸ் ஈக்குவல் டு V/Q கரெக்டா இல்லைங்களா. V இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போடணும், ஒர்க் பை சார்ஜ். அப்போ ஒர்க் என்ன வந்துடும் நம்மளுக்கு V இன்டு சார்ஜ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தப்பு. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் பார்த்தோம்னா Q இஸ் ஈக்குவல் டு IT. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு IT கரெக்ட். ஏன்னா I இஸ் ஈக்குவல் டு என்னது Q/T. அப்போ நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா Q இஸ் ஈக்குவல் டு IT. ஓகேங்களா. இப்போ W இஸ் ஈக்குவல் டு V இன்டு சார்ஜ் கரெக்டா. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் செல். இப்போ எலக்ட்ரிக் செல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஏதாச்சும் கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டக்டர் ஓகேங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு செல் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஒரு செல் வச்சு நான் கனெக்ட் பண்ணேன்னா சப்போஸ் இந்த செல் வந்து 1.5 வோல்ட் ஒரு செல் ஓகேவா. ஸோ இந்த என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல்னா எனக்கு இங்கேயும் பாசிட்டிவ் ஆயிடுமா, இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிடுமா. கண்டக்டரில் என்ன ஆகும், கண்டக்டர் ஒரு மெட்டல்ஸில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்னது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன ஆகும்னா பாசிட்டிவ் சைடு வந்து நம்மளுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் டைரக்ஷன் இந்த. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் மூவ் ஆகுதுன்னா ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு என்ன ஆகும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். இப்போ எதுக்காக போட்டிருக்கோம்னா இப்போ வந்து நார்மலாக கண்டக்டரில் என்ன ஆகும்னா ரேண்டம் மோஷன் தான் நடக்கும் எலக்ட்ரான்ஸ் வருது. அப்போ அதை வந்து நம்ம ஒரு அலைனாக கொண்டு வந்தோம்னா அந்த அலைன்மெண்ட்னால நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃப்ளோ அதிகமாகும். இப்போ சப்போஸ் நான் இங்கே வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சீரியஸ் ஆஃப் வோல்டேஜ்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு செல் இருக்குது ஓகேங்களா, அகெயின் ஒன் செல், அகெயின் ஒன் செல், அகெயின் ஒன் செல். இப்போது 1.5 இது வோல்ட், இது 1.5, இது 1.5, இது 1.5. இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துடும் 6 வோல்டேஜ். இப்போது 1.5 விட 6 வோல்டேஜ் என்ன பண்ணோம்னா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு எலக்ட்ரானோட மோஷன் கொடுக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட மோஷன் வந்து எப்போவுமே வந்து லோ பொட்டென்ஷியல் டு ஹை பொட்டென்ஷியல் போகும். கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை டு லோ போகும். ஸோ நம்ம எழுதிக்கலாமா, electron flow from lower potential to higher potential எலக்ட்ரான். ஓகேங்களா. அப்போ கரண்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல போகுமா. அப்போ கரண்டோட ஃப்ளோ வந்து நம்மளுக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டு ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். ஹெச்பின்னா ஹையர் பொட்டென்ஷியல், எல்பின்னா லோவர் பொட்டென்ஷியல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அகைன் கொஸ்டினா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசர்ஷன் ரீசன். ஸோ எலக்ட்ரான் மூவ் ஃப்ரம் லோவர் டு ஹையர். ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை செல் ஆர் செல் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ உங்கள் லெவலில் அது வந்து சேம். ஓகேங்களா. அப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ வி நோ. ஸோ சப்போஸ் இது வந்து கண்டக்டர் அப்படின்னா நம்ம வந்து செல் போட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால இங்கே வந்து பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் வரும். எலக்ட்ரான் வந்து இந்த சைட் ஃப்ளோ ஆகும், கரண்ட் வந்து நம்மளுக்கு இந்த சைட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷனும் என்னென்னா கரெக்டு. ஸோ அசர்ஷன் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸில் வராதா, இந்த ரெண்டும் வராதா, இது டி. ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. பட் இப்போ வந்து பாருங்க இது வந்து எக்ஸ்பிளனேஷன் இதோடது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுது பட் எதனால அப்படின்னா இதில் பாசிட்டிவ் இருக்கிறதுனால அட்ராக்ஷனால தான் ஃப்ளோ ஆகுது தவிர பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி.
ஓகேங்களா. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மோஷன். ஸோ கரண்ட் இப்படி வருது. ஸோ ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. இப்போ ரெசிஸ்டன்ட் என்ன ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு மெட்டல் ராட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ மெட்டல் ராடில் நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய எலக்ட்ரான்ஸும் இருக்கும், நம்மளுக்கு ஆட்டம்ஸும் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸும் அங்கே வந்து மூவ்மெண்ட் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நிறைய எலக்ட்ரான்ஸும் இருக்குது, ஆட்டம்ஸும் இருக்குது அப்படின்னா மோஷன் இருக்குன்னா என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் சப்போஸ் இந்த ஆட்டமில் கொலைட் ஆகலாம், இந்த ஆட்டமில் கொலைட் ஆகலாம். இப்போ ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டம்குள்ளே கொலிஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. எலக்ட்ரானோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது மெட்டல் அயன்ஸ் அண்ட் இது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபேக்டரில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு லென்த்தில் டிபெண்ட் ஆகுது. ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டீரியல் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ வந்து மெட்டீரியல் மேலே டிபெண்ட் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து காப்பர் இருக்குது. இப்போ காப்பர் மெட்டலோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணும். இப்போ அலுமினியம்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னன்னா டெம்பரேச்சர் மேலே நம்மளுக்கு டிபெண்ட் ஆகுது. இப்போ 10th வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அவ்வளோக்கா நம்மளுக்கு சம்ஸோ இல்லை அது ஒரு கான்செப்ட் இல்லை. பட் நீங்கள் ஃபர்தர் கிளாஸ் போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் மேலும் டிபெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஐ யூனிட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஓம். ஓகேங்களா. ஓம். ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபார்முலா இப்போ வந்து சப்போஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் பை ஏ. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ ரெசிஸ்டிவிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா ஆர் இன்டூ ஏரியா டிவைடட் பை லென்த். இப்படி நம்ம வந்து ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து எஸ்ஐ யூனிட் தெரியணும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ட் இது என்ன வரும் நம்மளுக்கு ஓம். ஏரியாவோட இது நம்மளுக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர். லென்த் என்னது நம்மளுக்கு மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் நம்மளுக்கு என்ன கேன்சல் ஆகிடுமா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஓம் மீட்டர். ஸோ ரோவோட எஸ்ஐ யூனிட் நம்மளுக்கு என்னது ஓம் மீட்டர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எதில் நம்மளுக்கு டிபெண்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னது ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் பை ஏவா. ஸோ இது லென்த்து, இது ஏரியா, இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ லென்த் மேலே நம்மளுக்கு வந்து டிபெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. ஓகேவா. டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் டிபெண்ட் ஆகுது. மெட்டீரியல் ரோ. ஸோ மெட்டீரியல் டிபெண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எதனால டிபெண்ட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஷேப். ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அந்த மெட்டலோட ஷேப்பு எப்படி இருக்குதோ அது பேஸ் பண்ணி அவங்களோட ரெசிஸ்டிவிட்டி நம்ம வந்து பார்க்க மாட்டோம். எது பேஸ் பண்ணி பார்ப்போம் லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் மெட்டீரியல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அகைன் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டி அது பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் இன்டூ ஏரியா டிவைட் பை லென்த். இப்போ ரெசிஸ்டன்ட்டோடது என்னது நம்மளுக்கு ஓம். அதுக்கப்புறம் வந்து ஏரியாவோடது என்னது நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயர். லென்த்தோடது என்னது மீட்டர். ஸோ நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ரோ மீட்டர். ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் நம்மளுக்கு டிரைவ் பண்ணோம்னா எல் பை ஏ. இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் ஓம் மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்.
அண்ட் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 60 ஓம். cross sectional area of wire எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 into 10 to the power minus 7 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் R is equal to ரெசிஸ்டிவிட்டி லென்த் டிவைடட் பை ஏரியா. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணுமா? அப்போது R into ஏரியா லென்த்து ரோ. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா R ஒரு வேல்யூ எவ்வளோ 60. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 into 10 to the power minus 7. ஓகேவா? நெக்ஸ்ட் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு 3 மீட்டர். ஓகே, ஸோ 3 and 60 20 டைம்ஸ். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுதலாம் 20 into 4 into 10 to the power minus 7. இது வந்து ரோடு வேல்யூ. இப்போ நான் இது கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 80 into 10 to the power minus 7 ரோ. இப்போ 80 and 10 to the power minus 7. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துரும்னா 8 into 10 to the power minus 6 ரோ. ஸோ நம்ம ஆன்சர் என்ன 8 into 10 to the power minus 6 ரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் கொஷின். நமக்கு தெரியும் R is equal to ரோ லென்த் ஏரியா அண்ட் டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரோடு வேல்யூ என்ன வந்துடும் ஓம் மீட்டர். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஸோ இந்த டாபிக்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அகைன் அண்ட் அகைன் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸில் வந்து சேம் கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, லென்த் வந்து எப்பவுமே கிவன் வேல்யூ எழுதிக்கோங்க. அப்போ லென்த் நம்மளுக்கு என்ன 2 மீட்டர். ஏரியா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.4 into 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர். அகைன் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ நம்மளுக்கு 0.24 ஓம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. அகைன் சேம் ஃபார்முலா R is equal to ரெசிஸ்டிவிட்டி into length divided by area. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா R into A divided by L ரோ. இப்போ R ஒரு வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 0.04. ஏரியாவோடது எவ்வளோ 1.4 into 10 to the power minus 6. நெக்ஸ்ட் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு 2. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 இது நம்ம எவ்வளோ பண்ணிக்கலாம் 0.02 போட்டுக்கலாமா? ஸோ அகைன் நம்ம வந்து இது பண்ணோம்னா 0.02 into 1.4 10 to the power minus 6. இது வந்து ரோடு வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் இது இன்ட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 00. ஸோ கீழே வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 14 into 10 to the power minus 6. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1000. அப்போது நம்மளுக்கு 28 வந்துருமா? இப்போ 28 into 10 to the power minus 9 ஆன்சர். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன 28 into 10 to the power minus 9. அதான் உனக்கு ரோடு வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கொஸ்டினா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ R ஒரு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 ஏரியா அண்ட் லென்த்து. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ஃபார்முலா எழுதுவோம் R is equal to ரோ லென்த் இன்டூ ஏரியாவா. R 1 ஒரு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 4 ஓம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா R2 ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் R2 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ L எவ்வளோ நம்மளுக்கு 2L. அப்போது இங்கே என்ன எழுதிருக்கலாம் 2 லென்த்தில் L. ஏரியா நம்மளுக்கு வந்து by 2 இருக்குது. ஸோ ஏரியா half. ஓகேங்களா?
இப்போ நான் இது வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன் அப்படின்னு பார்த்தோம்னா R2 எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு ரோ லென்த் அண்ட் தென் ஏரியா ஓகேவா. இப்போ இந்த 2 என்ன ஆகும்னா மேலே போகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிரும் இன்டூ 4னு வந்துடும். ஸோ இன்டூ 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1ஓட வேல்யூ என்ன ரோ எல் பை ஏவா. இப்போ இதே வேல்யூ தானே இங்கேயும் இருக்கு. ஸோ R1ஓட வேல்யூ நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா R2 இஸ் ஈக்குவல் டு R1 இன்டூ 4. இப்போ R1ஓட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 4. ஸோ அகைன் 4 இன்டூ 4. ஸோ என்ன நம்மளுக்கு வந்துடும் 16 ohm. ஸோ இப்போ 16 ohm எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா பி. ஓகேங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RA பை RBயோட வேல்யூ எவ்வளோ அண்ட் RA பை RCயோட வேல்யூ எவ்வளோ. இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ RA நம்மளுக்கு இதுவா. இப்போ RA நம்ம எப்படி எழுதலாம் ரோ லென்த் பை ஏரியா எழுதலாமா. இப்போ RB நம்ம எப்படி எழுதலாம் RB. ஸோ அகைன் ரோ அண்ட் தென் லென்த் வந்து L பை 2 ஏரியா நம்மளுக்கு வந்து 2A கொடுத்துருக்காங்க. இப்போ RC அகைன் ரோ லென்த் L பை 2 ஏரியாவும் நம்மளுக்கு வந்து A பை 2 ஓகேவா. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளுக்கு என்ன வந்துடும் L ரோ L A பை 4 ஆயிருமா. இது நம்ம பண்ணோம்னா ரோ L A. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும் ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும். இப்போ RA ஒரு வேல்யூ எவ்வளோ இப்போ RB. இப்போ RA பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ L A டிவைட் நம்மளுக்கு இந்த வேல்யூ போடும் ரோ L A இன்டூ 4 ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த வேல்யூ அண்ட் இந்த ஹோல் சம் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ இது 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RA பை RC. இப்போ RA வந்து ரோ L பை A டிவைட் இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் ரோ L பை A. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1 ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி இது பண்றோம்னா ரோ. இப்போ ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு வந்து நம்மளுக்கு சர்டன் வேல்யூ இருக்கலாம். அதுக்கப்புறம் அலுமினியம் சர்டன் வேல்யூ இருக்கலாம். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் அண்ட் அலாய்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி ரோ வந்து லோவஸ்டா இருக்கும். இப்போ ரெசிஸ்டிவிட்டி எனக்கு வந்து லோனா என்ன அர்த்தம் ரெசிஸ்டன்ட்டும் லோ. அப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரப்பர் கிளாஸ். ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கும்னா நம்மளுக்கு ரோ வந்து ஹையா இருக்கும். இப்போ ரோ ஹைனா என்ன அர்த்தம் ரெசிஸ்டிவிட்டி ஹை. அப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ கம்மியா இருக்கும். ஸோ கம்மியாகும் ஒரு இல்லாம இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அது குட் கண்டக்டர் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓம்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ ஓம்ஸ் லா நம்ம எப்படி பார்ப்போம்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு. இப்போ கண்டக்டர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா வோல்டேஜ் அப்ளை பண்றோம். இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் இது பாசிட்டிவ் டெர்மினல் இது நெகட்டிவ் டெர்மினல் இது அகைன் பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் சைட்ல வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ எலக்ட்ரான் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட் எனக்கு என்ன ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் ஓகே வி வோல்டேஜ். இப்போ சப்போஸ் இனிஷியலா வந்து சர்டன் வேல்யூ கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்டும் எனக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ சப்போஸ் நான் வந்து 2 வோல்டேஜ்ல இருந்து 4 வோல்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா கரண்ட் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா V is directly proportional to I. ஸோ நான் எவ்வளோ வந்து வோல்டேஜ்ல சேஞ்ச் கொண்டு வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு கரண்ட்ல சேஞ்சஸ் வரும். இப்போ நம்ம வந்து ப்ரொபோர்ஷனல் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா R ரெசிஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு I ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் இது எப்போ வேலிட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்.
டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அப்போதான் இந்த ஈக்குவேஷனே வேலிட். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெசிஸ்டன்ட்ல வந்து எது மேல டிபெண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா லென்த், ஏரியா, டெம்பரேச்சர் அண்ட் ரோ. அப்போ டெம்பரேச்சர் நான் சேஞ்ச் பண்ணேன்னு எனக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து எனக்கு வோல்டேஜ், கரண்ட் எல்லா வேல்யூமே சேஞ்ச் ஆகும். அதனால வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஈக்குவேஷன் ஓம்ஸ் லாவே நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த எண்ட் ஆஃப் த மெட்டாலிக் கண்டக்டர் is directly proportional to the current flowing through it. Temperature வந்து remains constant. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கிராஃப் டைப்ல क्वेश्चंस வரும். அது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் V is equal to IR. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? Y is equal to mx plus c. இப்போ x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரண்ட். ஓகேவா? இப்போ கரண்ட்னா இப்போ எக்ஸ்ல எனக்கு கரண்ட் இருக்கு அப்படின்னா தென் இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆர் எழுதிக்கலாமா? சி வந்து நமக்கு 0, ஏன்னா இன்டர்செப்ட் வந்து 0. ஓகேவா? இப்போ ஒயில் என்ன இருக்கு? வோல்டேஜ். சோ எனக்கு என்னன்னா இப்போ ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கணும். m வந்து ஸ்லோப். அப்ப ஸ்லோப் எனக்கு என்ன ஆகும்னா ஸ்லோப் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட். இப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா ஆர் ஒரு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இங்கிருந்து இந்த ஆங்கிள் டான் தீட்டா கூட சொல்லுவாங்க. இப்போ டான் தீட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். வோல்டேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயாவும் அதுக்கப்புறம் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்வெர்ஸ்ல வந்துடுமா? அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் பண்ண ஸ்லோப் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ட் கம்மி ஆகும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இனிஷியல் வோல்டேஜ் வந்து V1 அப்படின்னா V2 நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா V1 1/4, அப்போ 4 டைம் வந்து கம்மி ஆகுது. V1 வந்து நம்மளுக்கு 1/4 டைம் கம்மி ஆகுது. அப்போ கரண்ட் என்ன ஆகும்? ஸோ நம்மளுக்கு தெரியும் V is directly proportional to current. இப்போ சப்போஸ் இது வந்து 1/4 டைம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட்டும் என்ன ஆகும்னா இனிஷியலா சப்போஸ் I1 இருக்குன்னா I2 நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு I1 divided by 4. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு I1 divided by 4. Okay, I hope you get this answer. Next வந்து பாத்தீங்கன்னா again same type of இது different yearsல வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியலா என்ன சொல்றாங்க? நமக்கு வந்து V என்ன ஆகுதுன்னா சப்போஸ் V இனிஷியலா V1 இருக்கு, அப்போ V2 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? V1 by 3 டிக்ரீஸ் ஆகுதா? இப்போ கரண்ட் என்ன சேஞ்ச் ஆகும்? நம்மளுக்கு கரண்ட் I1 இருந்துச்சுன்னா இனிஷியலா நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னா I2 வந்து I1 divided by 3. எதனால அப்படின்னா V is directly proportional to current. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குறோம்னா சப்போஸ் ஒரு சிஸ்டம்ல ஒரு ரெசிஸ்டன்ட் இல்லாம மல்டிபிள் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இப்போ சீரிஸ்ல வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து சேம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் எனக்கு சேம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சப்போஸ் கரண்ட் இங்க இருந்து பாஸ் ஆகுது, கரண்ட் I1. இப்போ இங்கேயும் கரண்ட் I1 தான், இங்கேயும் கரண்ட் I1 தான், இதுக்கும் கரண்ட் I1 தான். பட் வோல்டேஜ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது கிட்ட V1, இது V2, இது V3. வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் சீரிஸ்ல. அப்போ நம்ம R ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்டா நம்ம வந்து பிளஸ் பண்ணிடலாம். R1 plus R2 plus R3. இப்போ R1, R2, R3 ஒரு வேல்யூ சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ 3, R2 ஓட வேல்யூ 3, R3 ஓட வேல்யூ 3. அப்போ நம்ம வந்து சேம் டைப்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா R equivalent is equal to N into R. என்ன R வேல்யூ வந்து அவங்க என்ன 3, அப்போ 3 into 3, அப்போ நமக்கு 9 வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் parallel என்ன ஆகும்னா நமக்கு வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ வோல்டேஜ் சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ கரண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்? டிஃப்ரெண்டா இருக்கும்.
அப்போ ஆர் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஈக்குவலன்ட் வந்து 1/R1 plus 1/R2 plus 1/R3 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 3 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, நம்ம 3 எடுத்திருப்போம். இப்போ மல்டிபிள் இன்னும் ஆட் அப் ஆச்சுன்னா நம்ம இன்னும் வந்து பிளஸ் 1/R3 அந்த மாதிரி நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம வந்து கரண்ட் டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, சப்போஸ் கரண்ட் இங்க இருந்து ஐ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கரண்ட் என்ன ஆகும், ஐ இங்க போகும். இப்போ ஜங்ஷன்ல என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போ ஜங்ஷன்ல கரண்ட் எனக்கு ஸ்பிளிட் ஆகுதுன்னா என்னன்னா வந்திருக்கிற ஐ வந்து இங்க I1 ஆகும், இங்க I2 ஆகும் ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஸ்பிளிட்டிங்னால என்ன ஆகும்னா சர்டன் கரண்ட் தான் இங்க பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் மிச்சமா இருக்கிறது வேற பக்கம். அப்போ கரண்ட் சேம் இல்லைல்ல ஒரு இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும். தென் பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இதுவும் அகைன் சேம் ரெசிஸ்டண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 3 இருக்குன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா R equivalent is equal to whatever ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை L, எவ்வளோ டைம்ஸ் நம்ம அந்த சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது எப்படி வரைஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இது வந்து என்னோட A டெர்மினல், இது வந்து B டெர்மினல், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம், 1 ஓம், 2 ஓம் அண்ட் 3 ஓம். இப்போ இது சீரீஸா பேரலலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா ஒரு கரண்ட் ஐ வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இப்போ கரண்ட் ஐ பாஸ் ஆகுதுன்னா இந்த சர்க்கியூட்ல போயிடுமா, போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இங்க வந்து நம்மளுக்கு ஜங்ஷன் வருதா. இப்போ ஜங்ஷன்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஐ வந்து நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும், I1 ஆகும், இங்க வந்து I2 ஆகும். இப்போ ஜங்ஷன்ல எனக்கு கரண்ட் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அது என்னது பேரலலா. அப்போ இந்த சிஸ்டம்ஸ்ல பேரலல் இருக்கு. அகைன் இந்த I1 and I2 வந்து நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாவே வந்துடும். இப்போ ஐ இங்க போச்சுன்னா இந்த சிஸ்டம்க்கு ஐ தானே. ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அண்ட் இது பேரலல்ல இது ஹோலா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சீரிஸ்ல வரும். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் பேரலல் சிஸ்டம் வந்து நம்ம சால்வ் பண்றோம். இதை சால்வ் பண்ணோம்னா இப்போ வந்து என்னன்னா 2 சிஸ்டம்னால நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா 1 into 2 plus 1 plus 2 R equivalent. எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், இதுக்கு மட்டும் தான். ஸோ இதுக்கு எனக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 2 divided by 3. ஓகேவா? ஸோ நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். சர்க்யூட்டை வந்து நம்ம ரீட்ரா பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து A டெர்மினல், அகைன் இது வந்து நம்மளுக்கு B டெர்மினல். ஸோ இது எனக்கு என்ன 4 ஓம், இது வந்து 2/3 ஓம் அண்ட் அகைன் இது வந்து நம்மளுக்கு 3 ஓம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சீரீஸா. அப்போ சீரீஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன டைரக்டாவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ ஆட் பண்ணோம்னா ஆர் ஈக்குவலன்ட், டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் எவ்வளோ வரும் ஸ்கூல் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 4 plus 3 நம்மளுக்கு 7 ஆயிரும், 2/3. இப்போ இது வந்து நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் 21 plus 2 divided by 3. இப்போ எழுதிக்கலாமா. இது ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 divided by 3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 divided by 3. ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம் 23 divided by 3. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட். இப்போ வந்து என்னன்னா இப்போ சீரீஸ்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆட் அப் ஆகுதா. அப்போ சீரீஸ்ல தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா மேக்ஸிமம் நம்ம ரெசிஸ்டன்ட்டே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 4 ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ட்ரா பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி, ஏன்னா இது சீரீஸ் தானே. இப்போ 2 ஓம் இருக்குன்னு வச்சுப்போ, 2 ஓம் 2 ஓம் 2 ஓம் 2 ஓம். ஓகே, ஸோ இது எல்லாமே சீரீஸ்ல இருக்கு. இப்போ சேம் டைப் ஆஃப் சீரீஸ் இது இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் R equivalent is equal to N R போட்டுக்கலாமா. இப்போ N வந்து என்னது நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கு, ஸோ 4. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்வன்ஸ்ல இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ என்ன R ஓடுது 2. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துடும்னா 8 ஓம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 ஓம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா
நம்மளுக்கு வந்து 3 சிஸ்டம் இருக்கு. ஈச் சிஸ்டமோட வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 4. ஸோ நம்மளுக்கு வந்து ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவலன்ட் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6. ஸோ 6 வர்றதுக்கு நான் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணா எனக்கு ஆர் ஈக்குவலன்ட்லேயே வந்து நம்மளுக்கு 6 வரும்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா 1 வந்து நம்ம வந்து சீரீஸ்லயாவும் நெக்ஸ்ட் இருக்க 2 சிஸ்டம் வந்து நம்ம பேரலல் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா இது 4 அகைன் இது 4 அண்ட் இது 4. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ பேரலல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஆர் ஈக்குவலன்ட் இந்த சிஸ்டம்க்கு ஆர் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தோம்னா ஆர் வந்து நம்மளுக்கு என்ன 4 அண்ட் எவ்வளவு டைம் இருக்குன்னா 2. இது ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை என். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? 2 ஆயிடுச்சா? அப்போ நான் சிஸ்டம் ரீவைட் பண்ணனா இது 4 இது 2. ஸோ இது சீரீஸ்ல இருக்கு. நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம்? ஆர் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹோல் வந்து எவ்வளவுனா நம்மளுக்கு 6. அப்போ 6 வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து 1 வந்து நம்ம சீரீஸ் ஆகும், மித்த இருக்க சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆர் ஈக்குவலன்ட் 6 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராம் நம்மளுக்கு எதுக்காக வேணும்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம நோட் புக்ல நம்ம படிக்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ரெப்ரசன்ட் வேணும். இப்போ நான் ஒன்னு சொல்றேன்னா உங்களுக்கு தெரியணும். இப்போ ரெசிஸ்டன்ட்னா நமக்கு தெரியும். ரெசிஸ்டன்ட் நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? இப்படி போட்டுக்கலாம். எப்படி தெரிஞ்சதுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல். இப்போ எலக்ட்ரிக் செல்னா நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இந்த மாதிரி வரைவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு சிஸ்டம் இல்லாம நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 வோல்ட், இது தனியா 3 வோல்ட், இது தனியா 3 வோல்ட், இந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா அது வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வந்து ஆன்ல இருக்குன்னா இப்படி, க்ளோஸ்ல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டாட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வயர் ஜங்ஷன். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் சப்போஸ் இங்க கரண்ட் வருது, இப்போ இந்த ஜங்ஷன் என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயர் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ கரண்ட் இங்க வந்து என்ன ஆகும்னா டிவைட் ஆகாது. இங்க இருக்க இந்த வயர்ல இருக்க கரண்ட்டும் இந்த வயர்ல இருக்க கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், பட் வந்து ஸ்பிளிட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஜங்ஷனே வரல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்ப். ஸோ பல்ப் வந்து நம்ம இப்படி ஷோ பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் நமக்கு தெரியும், இப்படி ஷோ பண்ணுவோம். இது வேரியபிள் ரெசிஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து வேரியபிள் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒன்னா இப்படி காமிப்போம், இல்லாட்டி இந்த சைட் இப்படி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர். அம்மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வோல்ட் மீட்டர் வந்து வி. ஓகேவா? ஸோ அம்மீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம். வோல்ட் மீட்டர் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் அட் விச் த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்சியூம். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் பவர் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P is equal to VI. ஓகே. இப்போ வந்து P என்னது நம்மளுக்கு? P எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ல வரும். ஓகேவா? மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரண்ட் வந்து ஆம்பியர். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டைஸ். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு சிஸ்டம் இப்போ क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ட் இந்த ஃபார்முலால வரலையே, பட் நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாப்போம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து P is equal to P. இப்போ வந்து கரண்ட் கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, எனக்கு வோல்டேஜ் பதிலா ரெசிஸ்டன்ட் போடணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? V is equal to IR. அப்போ நான் IR எழுதிக்கலாமா? V க்கு பதிலா and into ஆல்ரெடி இருக்கிற I. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துடும்? I squared R. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா P is equal to V squared by R. அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, ஐக்கு பதிலா V சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ क्वेश्चन நம்ம எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபைன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் தென் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ நம்ம V வச்சு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? P is equal to V squared by R. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ohms இருக்கு, பிளஸ் வந்து ஒரு பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்போட ரெசிஸ்டன்ட் எவ்வளோ நம்மளுக்கு? 20 ohm. ஓகேவா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பவர் கன்சம்ஷன் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் பவர் கன்சம்ஷன் கேட்டிருக்காங்கன்னா நான் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா என்ன? P is equal to V by I or I square by R இல்லாட்டி V square by R. இதில்
3ல தான் நம்ம ஏதாச்சும் வந்து அப்ளை பண்ற மாதிரி வரும். இப்போ சிஸ்டம் வந்து நான் சப்போஸ் எனக்கு வந்து P கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கரண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி எனக்கு தெரியணும். இப்போ கரண்டோட வேல்யூ தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்கு. இப்போ சப்போஸ் இந்த ஐ கரண்ட், இப்போ இந்த ஐ கரண்ட் என்ன ஆகும்னா சேம் இதுல பாஸ் ஆகுமா, அப்போ ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கு. இப்போ சீரீஸ்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், டைரக்டா பிளஸ் பண்ணிக்கலாமா. அப்போ 4 + 20 24. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம், V = IR. ஓகேவா. இப்போ IR வந்து இந்த R வேல்யூ சப்போஸ் சிங்கிள் சிஸ்டம்னா நம்ம டைரக்ட் வேல்யூ போடலாம். இப்போ R ஈக்குவலன்ட் கொடுத்திருக்காங்க, சோ நம்ம இங்க வந்து R ஈக்குவலன்ட் வேல்யூ தான் போடணும். பிளஸ் இங்க வந்து வோல்ட் டிஃபரன்ஸ், வோல்டேஜ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த வேல்யூ போடணுமா. அப்போ இது நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம், இது வேல்யூ எவ்வளோ 24. வோல்டேஜ் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6. அப்போ 6. அப்போ கரண்ட் எனக்கு என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா 6/24. இப்போ 6/24 எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் 1/4. இப்போ 1/4 ஆம்பியர் கரண்ட். 1/4 ஆம்பியர் கரண்ட் வந்து சப்போஸ் இங்க இருந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் I. இப்போ 1/4 கரண்ட் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இப்போ இந்த 1/4 கரண்ட் இங்க போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி எழுதிக்கலாம், P = இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு கரண்ட் தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. அப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளோ 1/4. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர், ஏன்னா ஃபார்முலால ஸ்கொயர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் என்ன 4. ஓகேவா. இப்போ நம்ம இது வந்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ 16 அண்ட் அகைன் 4. ஸோ இது கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்துடும் பாத்தீங்கன்னா 1/4. இப்போ ஏன்னா பவர், அப்போ பவரோட இது யூனிட் வந்து என்ன வாட். ஸோ 1/4 வாட். ஸோ நம்ம ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், நம்ம 1/4 வாட். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன ஆகும்னா நமக்கு செல் சப்ளை கொடுக்கும். இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா E = பவர் × டைம். ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஜூல்ல வைப்போம். ஆனா நம்ம வந்து இங்க ஹையர் வேல்யூ மெஷர் பண்றதுனால இங்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு இது கிலோ வாட் ஹார்ஸ்ல வந்து மெஷர் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கிலோ வாட்ல இருக்கும். அண்ட் ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து ஹார்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா. டைம் வந்து ஹார்ஸ்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி 1 கிலோ வாட் இது எவ்வளவு ஜூல் அப்படின்னு பார்த்தோம்னா 3.6 × 10⁶ ஜூல். ஓகேவா. இப்போ சப்போஸ் क्वेश्चनல வந்து 1 கிலோவாட் கொடுத்திருக்காங்க, பட் நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஜூல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்கலாம். இப்போ வந்து क्वेश्चन பாருங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. அவங்களோட எனர்ஜி வேல்யூ வந்து பவர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு 2 கிலோவாட். ஓகேவா. டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 ஹார்ஸ். எனர்ஜி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் E = P × T. இப்போ இது வந்து நம்ம கிலோவாட்ல தான் போடணும், அப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஸோ நான் டைரக்டா போட்டுக்கலாம் 2 kW × டைம் நம்மளுக்கு ஹார்ஸ்ல தான் போடணும். ஸோ அப்படியே போட்டுக்கலாம் 2. ஸோ இது வந்து ஹார்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா இது கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 4 கிலோவாட் ஹார்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜூல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம E = 4 கிலோவாட் ஹார்ஸ் இன்டு ஸோ ஜூல்ல கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 4 × 1 கிலோ ஹார்ஸ் அந்த எவ்வளவு வேல்யூ நம்மளுக்கு 3.6 × 10⁶ ஜூலா. இப்போ இதை நம்ம இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 114 × 10⁻⁻5 ஜூல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 0 நம்ம வந்து டிவைட்ல போட்டுருவோம், அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்டூ பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் இவ்வளவு வரும். ஸோ நம்மளுக்கு கிலோ வாட் ஹார்ஸ்ல எனக்கு ஆன்சர் எவ்வளோ 4 கிலோவாட் ஹார்ஸ். ஜூல்ல எனக்கு எவ்வளவு ஆன்சர்னா 144 × 10⁻5 ஜூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பல்ப் கொடுத்துருக்காங்க, அதோட வந்து பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 ஹார்ஸ் டெய்லி வந்து 10 ஹார்ஸ் அது வந்து பல்ப் க்ளோ ஆகுது. ஸோ 30 டேஸ்க்கு வந்து 30 டேஸா க்ளோ ஆகுது. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும் E is equal to நம்ம என்ன போடுவோம் பவர் இன்டூ டைமா. இப்போ எனக்கு என்னன்னா பவர், இப்போ ஒரு பல்போட பவர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1000 வாட், சாரி 100 வாட். இப்போ 100 வாட் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இங்க வேல்யூ என்ன பண்ணோம், கிலோ வாட்ல தான் நம்ம வந்து வேல்யூ போடணுமா. அப்போ டிவைடட் பை 1000. இப்போ 100 டிவைடட் பை 1000 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு கிலோ வாட்ல வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 10 கிலோ வாட். ஓகேங்களா, 10 கிலோ வாட். இந்த பவர் எனக்கு என்னது ஒரு பல்ப்னால வந்தது. ஓகேங்களா, ஒரு பல்ப்னால வந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா டைம். டைம் வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 10 ஹார்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் 10 ஹார்ஸ் பட் 30 டேஸ்க்கும் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம் 10 ஹார்ஸ் இன்டூ 30. ஓகேவா. அப்போ நான் வந்து கரண்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன்னா E is equal to பவர் இன்டூ டைம். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், பவர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 1/10 கிலோ வாட் கண்டுபிடிச்சோமா. அதுக்கப்புறம் டைம் என்ன நம்மளுக்கு என்னது 10 இன்டூ 30. இப்போ இந்த 10 இந்த 10 எனக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன வரும் 30 கிலோ வாட் ஹார்ஸ். இது என்னது எனர்ஜி ஆஃப் 1 பல்ப். ஒரு பல்போட எனக்கு என்னது இது எனர்ஜி. அப்போ எனக்கு 3 ஓடுது வேணும்னா நான் என்ன பண்ணலாம் இன்டூ 3 பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி இது என்ன 3 பல்ப்னால வருது. அப்போ இது நான் என்ன பண்ணிக்கலாம் இன்டூ பண்ணனா 30 இன்டூ 3. ஸோ நம்மளுக்கு என்னது 90 கிலோ வாட் ஹார்ஸ்ல வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஜூல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ட் என்ன பண்ணிக்கலாம் ஜூல்ல வந்து 90 கிலோவாட் 1 கிலோவாட் நம்மளுக்கு என்னது 1 கிலோவாட் ஹார்ஸ் நம்மளுக்கு என்னது 3 இன்டூ 3 டிவைட் 0.6 இன்டூ ஜூலா. இப்போ நம்ம இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 324 10 to the power 6 ஜூல். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு கிலோ வாட்ல நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு கிலோவாட் ஹார்ஸ்ல 90 கிலோவாட் ஹார்ஸ். ஜூல்ல நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு 324 into 10 to the power 6 ஜூல். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்போ வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நான் என்ன சொன்ன ஒரு மெட்டல் இருக்கு. இப்போ மெட்டல் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பா ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ ஆட்டம் கூட கொலைட் ஆயிட்டு இப்போ இருக்கிற எல்லா எனர்ஜி சில எனர்ஜி என்ன ஆகும்னா ஹீட் ஃபார்ம்ல வெளியே வரும். அந்த ஹீட் ஃபார்ம்ல இப்போ சப்போஸ் நம்ம வந்து மொபைல்ல சார்ஜ்ல போடுறோம். மொபைல் சார்ஜ்ல போடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீட் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டன் நம்மளுக்கு கரண்ட் வர்றது வந்து ஹீட்டா லிபரேட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஃபார்முலா எப்படின்னா ஹீட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R இன்டூ T. இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஹீட் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் என்னது R நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 ஓம். கரண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு 5 ஆம்பியர். டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ். எல்லாமே நம்ம வந்து SI யூனிட்ல தான் போடணும். அப்போ ஹீட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R இன்டூ T. அப்போ எனக்கு I ஒரு வேல்யூ எவ்வளோ 5. இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கொயர் போட்டுப்போம் இன்டூ 20. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30 செகண்ட்ஸ். ஓகேவா. இப்போ இது நான் திரும்பி எழுதுனேன்னா என்ன ஆகும் 25 இன்டூ இது நம்மளுக்கு எவ்வளவு ஆயிரும் 600. இப்போ இது நான் கால்குலேட் பண்ணேன் எனக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 150. ஸோ
இவ்வளோ ஜூல். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஜூல்ல கால்குலேட் பண்ணோம். ஹீட் வந்து ஜூல்ல கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபியூஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா சப்போஸ் ஒரு அப்ளையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிவி. இப்போ டிவி என்ன ஆகும்னா சப்போஸ் டைரக்ட் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஆம்பியர் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஆம்பியர் இதுவும் வந்து 2 ஆம்பியர்ல இது ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ 2 ஆம்பியர்ல நம்ம டைரக்டா இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வந்து சடனா என்ன ஆகுதுன்னா 10 ஆம்பியர் வருது. அப்போ 10 ஆம்பியர் வருதுன்னா இது 2 ஆம்பியர்ல தான் ஸ்டேபிளா இருக்கும். இப்போ 10 ஆம்பியர் வந்துச்சு கண்டிப்பா இது என்ன ஆயிடும், நம்மளுக்கு டிவி வந்து ஒர்க் ஆகாம போகுமா? ஸோ இப்படி ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபியூஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்செர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது ஃபியூஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபியூஸ் இது வந்து நம்மளுக்கு டெலிவிஷன், டிவி, வாட் எவர் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்றோமா அப்ளையன்ஸ், ஓகேவா, டிவி. ஸோ இந்த ஃபியூஸ் என்ன ஆகும்னா இப்போ வந்து 2 ஆம்பியர் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா இருந்துச்சு 2 ஆம்பியர் வருதுன்னா ஓகே. ஆனா சப்போஸ் எனக்கு 10 வருதுன்னா என்ன ஆகும்னா இது வந்து மெல்ட் ஆயிட்டு இங்க வந்து என்ன இருக்குன்னா வயர் டைப், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வயர் டைப்ல இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சர்க்கிட் பிரேக் ஆயிடும். இப்போ சர்க்கிட் பிரேக் ஆச்சுன்னு என்ன ஆகும், இப்போ வந்து இங்க வந்து கரண்ட் போகாது. கரண்ட் போகலன்னா நம்ம அப்ளையன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட அந்த ரோ வேல்யூ என்னன்னா ஃபியூஸ் ஒரு நல்ல ஒரு இதுனா என்ன ஆகணும்னா ரோ வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும். அதுக்கப்புறம் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். ஏன்னா சப்போஸ் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு இது கொடுத்தாலும் ஹீட்டிங் எஃபெக்ட்ல அது வந்து இந்த சர்க்கிட் பிரேக் ஆகாது. அப்போ நம்ம அப்ளையன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ அது ஆகக்கூடாது. அதனால என்ன இருக்கணும்னா ரோ வந்து அதிகமா இருக்கணும். ரோ அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்போ எனக்கு என்னன்னா கரண்ட் கம்மியா தான் அங்க ஃப்ளோ ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு இந்த சர்க்கிட் பிரேக் ஆயிரும். அப்போ நம்ம அப்ளையன்ஸ் எதுவுமே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூஸ் வயர் என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னா அலுமினியம், காப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் மெட்டல்ஸ் பிளஸ் லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ். டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்ளையன்ஸ் இது சர்க்கிட் பிரேக் ஆயிடும். நம்ம அப்ளையன்ஸ் வந்து சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன படிச்சோமோ அது வந்து ஒரு டைம் ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலா நம்ம என்ன படிச்சோம்னா Q சார்ஜ். ஸோ நம்ம பார்த்தோம் 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்ட் நம்ம வந்து கூலும் வச்சு அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கரண்ட். இப்போ கரண்ட் ஒரு ஃபார்முலா என்னது dq/dt எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ட். இப்போ ரெசிஸ்டன்ட் வந்து R is equal to rho L/A படிச்சோமா? எது டிபெண்ட் ஆகும்? ரோ வந்து இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் லென்த் அண்ட் ஏரியால டிபெண்ட் ஆகும். டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் மேலும் டிபெண்ட் ஆகும். சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஓம்ஸ் லா பார்த்தோம். ஸோ ஓம்ஸ் லா நம்ம பார்த்தோம் V is equal to IR. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன படிச்சோம்? பவர் படிச்சோம். ஸோ பவர் ஒரு ஃபார்முலா என்னது P is equal to V into I. P is equal to V into I அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு டைப். ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே கூட நம்ம பண்ணலாமா? ஸோ இன்னொன்று என்ன வரும்? P is equal to I square into R போடலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா P is equal to V square by R. ஸோ இது மூணுமே பார்த்தோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி எப்படி எழுதலாம் அப்படின்னா E is equal to P into T. ஸோ P வந்து இங்க பவர், T வந்து டைம் அண்ட் E வந்து எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோ வாட் ஹார்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ 1 கிலோ வாட் ஹார்ஸ் வந்து எவ்வளோ? 3.6 into 10 to the power 6 ஜூல். சப்போஸ் நம்ம ஜூல்ல கன்வெர்ட் பண்றோம்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவர் இங்க என்ன எடுத்துக்குவோம்? நம்ம கிலோ வாட்ல எடுத்துக்குவோம், டைம் வந்து ஹார்ஸ்ல எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹீட் பார்த்தோம். இப்போ ஹீட் என்னது? ஹீட் வந்து டைரக்டா எழுதிக்கலாம், I square R T எழுதிக்கலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபியூஸ் பார்த்தோம். ஸோ ஃபியூஸோட அப்ளிகேஷன் என்னது அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.